போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம சிலபஸ் பார்த்திங்கன்னா இயக்கவியல் சிலபஸ் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இயக்கவியல் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு கொஸ்டின் ஷுவராக வந்துடும். ஸோ அதனால் இயக்கவியல் பாடங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா தரவு பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய முதல் எய்மு. ஸோ இயக்கவியலில் முதல்ல எந்த பாடத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் பாய்மங்கள் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அழுத்தம் பார்த்தாச்சு, அப்புறம் அடர்த்தி பார்த்துருக்குறோம், ஒப்படர்த்தி எல்லாமே பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதத்தல் மற்றும் மூழ்குதல் இது தொடர்பான அந்த டாபிக்ஸ் இதை வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, மிதத்தல் மற்றும் மூழ்குதல். ஓகே, இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்கிறோம், வாட்டர் நிரப்பி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு செங்கலை போடுறேன். இந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ள நான் என்ன செய்கிறேன், செங்கல் போடுறேன். அப்போ செங்கல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செங்கல் வந்து நீரில் மூழ்கிடும். இந்த செங்கல் வந்து என்ன செய்யும், நீரில் மூழ்கிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துண்டு போடுறேன். இந்த மாதிரி மர துண்டை வந்து போடுறேன். அது என்ன செய்யும் அப்படின்னா நீர் மேலே மிதக்கும். ஸோ அப்போது மிதத்தலுக்கும் மூழ்குதலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த பொருளுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குதோ அது கீழே வரும், எந்த பொருளுடைய அடர்த்தி மேலே இருக்குது கம்மியாக இருக்குது அது மேலே இருக்கும். அப்போது முதல் இதில் என்ன செஞ்சோம், கல்லை போட்டோம். அப்படி தானே, முதல் கண்டெய்னரில் என்ன செஞ்சிருந்தோம், கல்லை போட்டிருந்தோம். கல் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மூழ்கிருச்சு. கல் வந்து உள்ளே மூழ்கிருச்சு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செஞ்சுருக்கேன், நீர்னு எடுத்திருக்கேன். ஸோ நீரின் அடர்த்தி வந்து கல்லை விட எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கல் வந்து உள்ளே மூழ்கிருது. அப்போது நீரின் அடர்த்தி கல்லை விட கம்மி அப்படின்னு என்ன அர்த்தம், கல் வந்து நீரை விட அடர்த்தி அதிகம்னு அர்த்தம். அப்போ அடர்த்தி அதிகமான பொருளாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிடும், அடர்த்தி கம்மியான பொருள் வந்து மேலே மிதக்கும். ரெண்டாவது கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை பார்த்தீங்கன்னா நீரோட அடர்த்தி வந்து கம்மி, அதனால என்ன ஆகுது அப்படின்னா மரக்கட்டை மேலே மிதக்குது. ஸோ இதுதான் வந்து முதல் மிதத்தலுக்குரிய ரூல்ஸே வந்து இந்த அடர்த்தியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே நண்பர்களே, ஓகே. இப்போ இந்த அடர்த்தியில் பார்த்தீங்கன்னா டாபிக் கொடுத்துருக்கேன், நீரின் அடர்த்தி கிரேட்டர் தென் பொருளின் அடர்த்தி. அப்போ நீரின் அடர்த்தி பொருளின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மிதக்கும். இதை மாற்றியும் கொடுப்பாங்க, பொருளின் அடர்த்தி லெஸ் தென் நீரின் அடர்த்தி. ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். உடனே நம்ம இதை மட்டும் அப்படியே மெமரி பண்ணிடக்கூடாது, நமக்கு ஜஸ்ட்டு அதை சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணுங்க. பொருளின் அடர்த்தி வந்து நீரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மிதக்கும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் நமக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நீரை முதல்ல கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டக்குன்னு இந்த ஆப்ஷன் டிக் அடிச்சு வந்துடும். நீரின் அடர்த்தி பொருளின் அடர்த்தியோட கம்மியாக இருந்தால் பொருள் மிதக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை வந்து நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாற்றி டிக் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொருளின் அடர்த்தி சொல்கிறாங்களா நீரின் அடர்த்தி சொல்கிறாங்களான்னு சொல்லி கவனமாக கவனிக்கணும். என்ன, அப்போ ஒரு பொருள் வந்து மிதக்கணும் அப்படின்னா பொருளின் அடர்த்தி லெஸ் தென் நீரின் அடர்த்தி. அடர்த்திங்கிறது டென்சிட்டி, நீரின் அடர்த்தி, அல்லது நீரின் அடர்த்தி கிரேட்டர் தென் பொருளின் அடர்த்தி. இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆப்ஷன் கொடுக்கும்போது ட்விஸ்ட் அடிச்சிருவாங்க. நாம் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பொருளின் அடர்த்தி கம்மியாக இருந்தால் நீரில் மிதக்கும் அப்படின்னே படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நமக்கு ஆப்ஷன் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நீரின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் பொருள் வந்து மிதக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், கவனிச்சிருக்கே மாட்டோம், மறந்துடுவோம். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்வோம், மறந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து ஒரு பொருள் அதே மாதிரி மூழ்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், மிதக்கிறது பார்த்துட்டோம். அதே மாதிரி அதே பொருள் மூழ்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பொருள் வந்து மூழ்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா சிங்க் அப்படின்னு அர்த்தம். மிதக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் அப்படின்னு அர்த்தம். ரைட், இப்போ மூழ்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நீரின் அடர்த்தி வந்து லெஸ் தென் பொருளின் அடர்த்தியை விட நீரின் அடர்த்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து மூழ்கும். அதே இது பொருளின் அடர்த்தி கிரேட்டர் தென் நீரின் அடர்த்தி.
என்ன இது நமக்கு ஈஸியாக நினைவு இருக்கும். பொருளின் நடத்தி வச்சு நம்மளால ஈஸியாக நினைவு வச்சிருக்க முடியும். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சோம், தப்பு விட்டுருவோம். ஸோ இனிமேல் அந்த தப்பு விடக்கூடாது. அந்த தப்பு விடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த ஒன் வேர்டே வந்து கேட்டுக்கிறேன். இதே கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறாங்க. நிறைய பேர் இதை தப்பு பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஒரு பொருள் எப்பொழுது மிதக்கும் அப்படின்னு ஆப்ஷனுங்க. ஒரு பொருள் எப்பொழுது மிதக்கும் அப்படின்னு ஆப்ஷனு. அப்போ வந்து பொருளும் கொடுக்கல, பனிக்கட்டி நீரில் மிதப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அப்போ முதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீரின் அடர்த்தி பனிக்கட்டியை விட நீரின் அடர்த்தி பனிக்கட்டியை விட அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியின் அடர்த்தி நீரை விட அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பனிக்கட்டியை வச்சு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் எல்லாருமே ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பனிக்கட்டி மிதக்கிறதுக்கான காரணம் வந்து பனிக்கட்டியினோட அடர்த்தி அதிகம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு கடிச்சிட்டாங்க. என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நீர், இது வந்து என்னது நீர், இது வந்து பனிக்கட்டி. எப்போதுமே நீரில் பனிக்கட்டி மிதக்கும். இதுக்கு காரணம் இருக்குது. இது பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் காரணம் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நடத்துகிறேன். இப்போ உங்களுக்கு ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீரில் கண்டிப்பாக பனிக்கட்டி வந்து மிதக்கும். இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க டிஎன்பிசியில். ஒரு 2 கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஒன்று வந்துன்னா இந்த பாய்மங்கள்லேருந்தே ரொம்ப மேக்ஸிமம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரின் அடர்த்தி எப்பொழுது அதிகமாக இருக்கும். முதல் கொஸ்டின் 4 டிகிரி செல்சியஸ். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி நீரை வச்சு தான் கொஸ்டின். எப்படி கேட்குறாங்க, பனிக்கட்டி நீரில் மிதப்பதற்கான காரணம் என்ன அப்படி, அது இல்லை, பனிக்கட்டி நீரில் மிதப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பனிக்கட்டியின் அடர்த்தி லெஸ் தென் நீரின் அடர்த்தி. ஓகேவா, இதான் காரணம். பனிக்கட்டியோட அடர்த்தி வந்து நீரை விட கம்மியாக இருக்கிறதுனால தான் பனிக்கட்டி நீரில் மிதக்குது. அப்படி இல்லைன்னா நீரின் அடர்த்தி கிரேட்டர் தென் பனிக்கட்டியின் அடர்த்தி. நீரின் அடர்த்தி பனிக்கட்டியின் அடர்த்தியை விட அதிகமாக இருப்பதால் பனிக்கட்டி மிதக்கிறது. நாம் இதை மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். மிதத்தல் விதிக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம். இதை என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிடுவோம். ஆனால் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் சைடை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எப்படி நினைவு வச்சிருப்போம் அப்படின்னா, கம்மி 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 அப்படின்னே படிச்சுட்டு போயிருப்போம். ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீரின் அடர்த்தி பனிக்கட்டியின் அடர்த்தியை விட கம்மி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் இந்த ஆப்ஷன் டிக் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதனுடைய அடர்த்தியை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து தெளிவாக பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின். இதே மிதத்தல் விதியை வச்சு கான்செப்டை வச்சு டிஎன்பிசி கொஸ்டின். கீழ்கண்ட வச்சு எதனுடைய அடர்த்தி அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதனுடைய அடர்த்தி அதிகம், நீர். ஏன் அதிகமாக இருக்குது? மீதி எல்லா பொருளும் நீரில் மிதக்கும். மரக்கட்டை மிதக்கும், பஞ்சு மிதக்கும், எண்ணெயும் மிதக்கும். அப்போது நீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் மற்ற எல்லா பொருளும் மிதக்குது. ஸோ அப்போது இதில் அதிகமான அடர்த்தி கொண்டது எதுவும் பார்த்தீங்கன்னா நீர். ரைட்டா, இந்த 2 இதையும் ரொம்ப தரவு பண்ணிடுங்க. 2 இது ரொம்ப தரவு பண்ணிடுங்க. 2 இதாகவும் படிச்சிருங்க. எப்போவுமே பொருளை வச்சு மட்டுமே படிக்காதீங்க, அதனுடைய நீரை வச்சும் படிங்க. என்ன, இந்த மிதத்தல் விதி இனி கன்ஃபியூஸே உங்களுக்கு வரக்கூடாது. நண்பர்களே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதப்பு விசை, ஆங்கிலத்தில் பயான்சி ஃபோர்ஸ், BUOYANCY, பயான்சி ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில். ஓகே, அவங்க எல்லாருமே வந்து ஒன்று தெரியும். இந்த மாதிரி ஒரு நீர் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு நீர் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு ஃபுட்பாலை வந்து நம்ம அமுக்குறோம். ஃபுட்பாலை வந்து நம்ம அமுக்கும்போது அந்த பால் வந்து என்ன செய்யாது அப்படின்னா உள்ளே மூழ்காது. அதுக்கு மேலே வந்து ஒரு விசை செயல்படும். உள்ளே முக்குறோம், திரும்ப அந்த நம்ம கையை எடுத்துட்டோம்னா டக்குன்னு பால் வந்து மேலே வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதப்பு விசை தான் காரணம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதப்பு விசை. அப்போது ஒரு பொருள் பாய்மங்களில் முழுமையாகவோ, இந்த இடத்துல பாய்மங்கள் அப்படிங்கிறது என்னன்னா திரவம் அப்படின்னு அர்த்தம். முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கு, முழுமையாகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லாக மூழ்கிறது. இந்த மாதிரி ஃபுல்லாக மூழ்கிறது. ஓரளவுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பார்சியலாக மூழ்கிறது. அப்போ முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ மூழ்கி இருக்கும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் இந்த இடத்துல இந்த மேல் நோக்கிய அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பயான்சி ஃபோர்ஸ் எப்போவுமே எப்படி செயல்படும் அப்படின்னா மேல் நோக்கி தான் செயல்படும், அப்வர்டு டைரக்ஷன். அப்போ மேல் நோக்கிய உந்து விசை தான் மிதப்பு விசை அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ இல்லை மிதப்பு விசைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். எப்போ ஒரு பொருளை
பாய்மங்கள்னா என்னது? திரவம். திரவத்தில் முழுமையாக அமுக்குறோம் அல்லது ஓரளவிற்கு மூழ்கி இருக்கும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் இந்த இடத்துல மேல் நோக்கிய விசை தான் வந்து உந்து விசை. மேல் நோக்கிய விசை உந்து விசை. ஓகே, இதில் 2 உந்து விசை இருக்குது. ஒன்று நேர்மறை உந்து விசை, இன்னொன்று எதிர்மறை உந்து விசை. அப்போ நேர்மறை உந்து விசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருளை நம்ம என்ன செய்கிறோம்? நீரில் அமுக்குறோம். இந்த மாதிரி மேல் நோக்கி செயல்பட்டு பொருள் மேலே மிதந்துச்சு அப்படின்னா அது வந்து நேர்மறை உந்து விசை, நேர்மறை மிதப்பு விசை. அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது, என்ன செய்கிறோம்? உள்ளே மூழ்கடிக்கிறோம். மூழ்கடிச்சதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடும், நீருக்குள்ளே போகும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எதிர்மறை உந்து விசை அப்படிமோ. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ரொம்ப ஈஸியாக இதை வந்து விளக்கிடலாம். இப்படி ஒரு தண்ணி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தண்ணி இருக்குது. இப்போ ஒரு நம்ம குளிக்கும் போதெல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இது கப்பு, இது வந்து என்னது? கப்பு. இந்த மாதிரி கப்பை வந்து முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா உள்ளே அமுக்குவோம். அப்போ உள்ளே அமுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி ஒரு உந்து விசை வந்து நமக்கு மேலே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். உள்ளே வந்து என்ன செய்ய முடியாது? கம்ப்ளீட்டாக அமுக்க முடியாது. அப்புறம் அதையும் மீறி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கப்பை வந்து கொஞ்சம் உள்ளே அமுக்கும், அந்த மாதிரி அமுக்கும். இப்படி அமுக்கும் போது இந்த நீர்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த கப்புக்குள்ளே போயிடும். இப்போ இந்த கப்புக்குள்ளே போகும்போது நீர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த கப்பு ஃபுல்லாயிரும். அப்படி ஃபில்லானதுக்கப்புறம் நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கப்பு வந்து உள்ளே மூழ்கும். என்ன, இதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போது முதல்ல வந்து என்ன செய்யுது அப்படின்னா கப்பு முழுசாக மூழ்கலை, நமக்கு வந்து ஒரு மேல் நோக்கி உந்து விசை செயல்படுது. இதுதான் நேர்மறை உந்து விசை அப்படின்றோம். ஆனால் 2வது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கப்பு முழுக்க நீரை நிரப்பிட்டு கையை எடுக்கிறோம். முதல் இதில் கையை எடுக்கும்போது கப்பு மேலே வந்துடும். ஆனால் 2வது அந்த கப்புக்குள்ளே நீர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் கையை எடுத்தோம்னா அந்த பொருள் வந்து என்ன செய்யுது? உள்ளேயே மூழ்குது. அப்போ அதுதான் வந்து எதிர்மறை மிதப்பு விசை அப்படின்றோம். அப்போ எப்போ நேர்மறை மிதப்பு விசை ஏற்படும், எப்போ எதிர்மறை மிதப்பு விசை ஏற்படும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொருளானது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட. அப்போ இடப்பெயர்ச்சின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேங்க் முழுக்க ஒரு தண்ணி வச்சிருக்கிறீங்க. இதில் ஒரு பொருளை வந்து நம்ம மூழ்க அடிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நீர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியேற்றப்படும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்த அப்படின்றாங்க. ஒரு பொருளை ஒரு டேங்கு நிறைய தண்ணி இருக்குது, அதில் ஒரு பொருளை அமுக்குறோம் அப்படின்னா அந்த டேங்க்லேருந்து தண்ணி வந்து என்னாகும்? வெளியேற்றப்படும். அப்போ இதுதான் வந்து இடப்பெயர்ச்சி செய்ததுன்னு அர்த்தம். அப்போ இந்த வெளியேற்ற தண்ணியை நம்ம ஒரு கப்பில் அந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். ஒரு வெளியேற்ற தண்ணியை கப்பில் பிடிச்சிக்கிட்டு அதை வந்து என்ன செய்கிறோம்? ஒரு எடை மிஷினில் வந்து ரேட் போட்டு பார்க்குறோம். எடை மிஷினில் அந்த தண்ணியை மட்டும், இந்த வெளியேற தண்ணியை மட்டும் என்ன செய்கிறோம்? எடை போட்டு பார்க்குறோம். இப்படி எடை போட்டு பார்க்கும்போது இந்த பொருளுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்படி தான் இந்த பொருளையும் எடை மிஷினில் வச்சு பார்க்குறோம். ஒரு 5 கிலோ இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன்? அந்த பொருளை வந்து முதல்ல என்ன செய்கிறேன்? அந்த பொருளை வந்து எடை மிஷினில் வச்சு பார்க்குறேன், 5 கிலோ இருக்குது. அப்புறம் என்ன செய்கிறேன்? இந்த பொருளை வந்து நீரில் இந்த மாதிரி அமுக்குறேன். அமுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி வெளியே வரும். இந்த வெளியே வர்ற தண்ணியெலாம் ஒரு கப்பில் பிடிச்சி அதையும் வந்து என்ன செய்கிறேன்? இந்த மாதிரி எடை மிஷினில் போட்டு பார்க்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்த எடையை விட எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. இதில் இடப்பெயர்ச்சி எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னா 10 கிலோ. ஓகேவா? முதல்ல என்ன இருக்குது? பந்தோட எடை வந்து வெறும் 5 கிலோ தான். ஆனால் பந்தை உள்ளே அமுக்கும் போது நீர் வந்து என்ன ஆகுது? வெளியேறுது. அப்படி வெளியேறும் பொழுது நீரை எல்லாம் ஒரு கப்பில் பிடிச்சி எடை போட்டு பார்க்குறோம். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் என்ன விசை செயல்படும் அப்படின்னா நேர்மறை மிதப்பு விசை செயல்படும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பொருளானது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட குறைவான எடையை கொண்டிருந்தால், ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பொருள் வந்து உள்ளே மூழ்காது. இதுக்கு மேலே வந்து நேர்மறை மிதப்பு விசை செயல்பட்டு இந்த பொருள் வந்து மேலே மிதக்கும். இப்போ அதே மாதிரி அதே தத்துவம் தான். அதே மாதிரி என்ன செய்கிறேன்? ஒரு கண்டெய்னர் நிறையா தண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கண்டெய்னர் நிறையா தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பொருள் எடுக்கிறேன். அந்த பொருள் இந்த மாதிரி வெயிட் மிஷினில் என்ன செய்கிறேன்? எடை போட்டு பார்க்குறேன். 10 கிலோ அப்படின்னு இருக்குது. 10 கிலோ அப்படின்றது. இந்த பொருளை அடுத்து என்ன செய்கிறேன்? இந்த தண்ணியில் மூழ்கடிக்கிறேன்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேங்க்ல இருந்து தண்ணி வந்து என்ன செய்யும், வெளியேற்றப்படும். அந்த வெளியேற்ற நீரை மறுபடியும் என்ன செய்யற ஒரு கப்பில் பிடிச்சி அதே ஒரு எடை மிஷினில் என்ன செய்கிறேன், வெயிட் போட்டு பார்க்குறேன். இப்போ வெயிட் போட்டு பார்க்கும்போது வெறும் 5 கிலோ தான் இருக்குது. இப்போ 5 கிலோ இருக்குது. இப்போ இந்த பொருள் என்ன ஆகும், மிதக்குமா மூழ்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் உள்ள மூழ்கிறோம். ஏன்னா இதன் மீது எதிர்மறை மிதப்பு விசை செயல்பட்டுரும். எதிர்மறை மிதப்பு விசை செயல்படும். ஏன் அப்படின்னா பொருளின் எடையானது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட அதிகமாக இருந்தால், பொருளின் எடையானது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட அதிகமாக இருந்தால் அந்த பொருள் மீது எதிர்மறை மிதப்பு விசை செயல்படும். இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த ரெண்டையும் வந்து என்ன செஞ்சிட மறக்கக்கூடாது, தெளிவாக படிக்கணும், கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ முதல்ல மிதப்பு விசை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கிலீஷில் பயான்சி ஃபோர்ஸு, மேல் நோக்கிய உந்து விசை தான் மிதப்பு விசை. அப்போ எப்போ மேல் நோக்கி உந்து விசை ஏற்படும், ஒரு பாய்மங்களில் ஒரு பொருள் மூழ்கும் போது அல்லது பார்சியலாக மிதக்கும் போது. ஏன்னா ஓரளவிற்கு மூழ்கி இருக்கும்போது நமக்கு மிதப்பு விசை செயல்படும். இந்த மிதப்பு விசை ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்னது, நேர்மறை மிதப்பு விசை, இன்னொன்று எதிர்மறை மிதப்பு விசை. நேர்மறை மிதப்பு விசைன்னா நம்ம அந்த ஒரு பொருளை வந்து அமுக்குறோம், அமுக்கிட்டு கையை எடுக்கும்போது அந்த பொருள் மேலே வந்துச்சுன்னா நேர்மறை மிதப்பு விசை. ஒரு பொருளை உள்ள அமுக்குறோம், கையை எடுக்கும்போது அந்த பொருள் நீருக்குள்ளே மூழ்கிச்சுன்னா அது வந்து எதிர்மறை மிதப்பு விசை. அப்போ எப்போ நேர்மறை மிதப்பு விசை ஏற்படும் அப்படின்னா பொருளின் எடையானது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட குறைவாக இருந்தால் அதன் மீது நேர்மறை என்னாகும், நேர்மறை மிதப்பு விசை ஏற்படும். அதே மாதிரி பொருளின் எடையானது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதன் மீது என்ன ஏற்படும், எதிர்மறை இது ஏற்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பொருள் மிதக்கும் மூழ்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம், பொருளின் அடர்த்தி கம்மியாக இருந்தால், பொருளின் அடர்த்தி நீரை விட கம்மியாக இருந்தால் மிதக்கும் பார்த்துருக்கோமா. இங்கே அதே மாதிரி ஏற்படுத்துங்க. பொருளின் எடை லெஸ் தென், பொருளின் எடை வந்து இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட கம்மி. இப்போ இங்கேயும் அதே ரூல்ஸ் தான், பொருள் நீர் தான் வருது, எக்ஸ்ட்ரா வந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னா அதே இடப்பெயர்ச்சின்னு வருது. அப்போ இதை மாற்றியும் கொடுக்கலாம். இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை கிரேட்டர் தென் பொருளின் எடை இப்படியும் கொடுக்கலாம். என்ன இந்த இடத்துல ரெண்டாவும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே மிதக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் பார்த்தோம், பொருளின் அடர்த்தி லெஸ் தென் நீரின் அடர்த்தி, அல்லது என்ன சொல்லுவோம், நீரின் அடர்த்தி கிரேட்டர் தென் பொருளின் அடர்த்தி, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோமா. இங்கேயும் அதே ரூல்ஸ் தான். நேர்மறை மிதப்பு விசை செயல்படணும் அப்படின்னா, நேர்மறை எதிர்ப்பு விசைனா பொருள் வந்து என்ன செய்ய மிதக்கும். அப்போ செயல்படணும் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பொருளின் எடை, இந்த இடத்துல பொருளின் எடை லெஸ் தென் இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை. இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை எக்ஸ்ட்ரா என்ன வருது அப்படின்னா இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, அது எடைன்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ போன இது ஒன்று தான், இந்த இது ஒன்று தான், ஆனால் எக்ஸ்ட்ரா அந்த இடப்பெயர்ச்சிங்கிற வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியும் கொடுக்கலாம். எப்படி கொடுப்பாங்க, இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை கிரேட்டர் தென் பொருளின் எடை. இப்படி இருந்தாலும் அதன் மீது நேர்மறை மிதப்பு விசை செயல்படும். அதே மாதிரி எதிர்மறை மிதப்பு விசை. அப்போ இதுக்கு ரூல்ஸ் என்ன அர்த்தம், இதே இது ஒரு பொருள் மூழ்கணும்னா என்ன செய்யணும், பொருளின் அடர்த்தி கிரேட்டர் தென் நீரின் அடர்த்தி, இதுதான் ஒரு பொருள் மூழ்கணும். அப்போ எதிர்மறை மிதப்பு விசை என்ன செய்யும், பொருள் வந்து மூழ்கும். அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா பொருளின் எடை கிரேட்டர் தென் இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை, அல்லது எப்படி எழுதலாம், இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை என்னது லெஸ் தென் பொருளின் எடை. அப்போ இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை பொருளின் எடையை விட குறைவாக இருந்தால் அந்த பொருள் மீது எதிர்மறை மிதப்பு விசை செயல்படும். அப்போ எல்லாமே ஒன்று தான், ஆனால் மாற்றி எப்படினாலும் கொடுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடவே கூடாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சுக்கோங்க, பொருள் மட்டும் படிச்சுக்கிட்டே வாங்க. ஒன்று பொருள் மட்டும் படிச்சிங்கன்னா நீரை விட்டுறணும், அல்லது நீரை மட்டும் படிச்சிங்கன்னா பொருளை விட்டுறணும். அப்போ எப்போவுமே என்ன செய்யுங்க, பொருளை படிங்க. பொருளுடைய அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா மிதக்கும், அதுமாதிரி பொருளுடைய எடை கம்மியாக இருந்துச்சுனாலும் மிதக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீர் கொடுத்தாலும் செஞ்சிடலாம், பொருளை கொடுத்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப முக்கியமானது இது. அதனால தான் இவ்வளோ டீப்பாக வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்டு சொல்லலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒன் வேர்டு. கட்டாயம் இது என்ன செஞ்சால் தப்பு விட்டுரும். ஸோ அப்போ இந்த பாடத்துலேருந்து டெஸ்ட் வைக்கும்போது இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும்.
அப்போ அந்த டெஸ்ட் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியாக அவங்களால செய்ய முடியும். என்ன ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒன் வேர்டு இது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க நண்பர்கள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதப்பு விசை. அதாவது என்னென்னா மிதப்பு விசை 2 இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல நீர், அதாவது குடிநீர் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு குடிநீர் இருக்குது, இதில் வந்து ஒரு கடல் நீர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னன்னா கடல் நீர் அல்லது ஓப்பு நீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முட்டையை எடுத்து வைக்கிறேன். முட்டை எடுத்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு அவிச்ச முட்டையை வைக்கிறேன். இந்த அவிச்ச முட்டையை வைக்கும்பொழுது இந்த முட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா மூழ்கிடும் நல்ல தண்ணியில் வைக்கும்போது. அதே இது உப்பு தண்ணியில் வைக்கும்போது இந்த முட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா மிதக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்ன இது ஸ்கூல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு டிஎன்பிசி ஒன் வேர்டுலையும் நம்ம இப்போ ஏற்கனவே படித்த விதி தான், ஆனால் நமக்கு எப்படின்னா ப்ராக்டிக்கலாக தான் நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரை கேட்பாங்க. அதோடைய விதி பேசிக்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பேசிக்ஸ் புரிஞ்சாதான் உங்களால் ப்ராக்டிக்கலாக அட்டன் பண்ண முடியும். என்ன ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய தத்துவம் தெரிஞ்சாதான் அதனுடைய ப்ராக்டிக்கல் கண்டிஷனை வந்து நம்மளால சொல்ல முடியும். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, குடிநீரினுடைய அடர்த்தி வந்து கடல் நீரை விட கம்மி. குடிநீரின் அடர்த்தி வந்து கடல் நீரை விட கம்மி, கடல் நீரின் அடர்த்தியை விட கம்மி. என்ன அப்போ முதல்ல குடிநீர், அதே மாதிரி அதே மாதிரி இந்த முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அவிச்ச முட்டை. இந்த அவிச்ச முட்டையினுடைய அடர்த்தி இருக்கு பார்த்தீங்களா, அவிச்ச முட்டையினுடைய அடர்த்தி வந்து குடிநீரை விட அதிகம். ஏன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொருள் வந்து உள்ள மூழ்கிடுது. அதே மாதிரி தான் ஆனால் அவிச்ச முட்டையினுடைய அடர்த்தி கடல் நீரை விட கம்மி, கடல் நீரின் அடர்த்தியை விட கம்மி. அப்போ என்னாகு அப்படின்னா கடல் நீரில், அதாவது உப்பு தண்ணி அல்லது கடல் நீர் ரெண்டுமே ஒன்று தான், வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிதந்துருது. இதான் காரணம், மிதக்கிற காரணம் இதுதான். என்னென்னா கடல் நீரோட அடர்த்தி அதிகம். ஸோ அப்போ ஒரு பொருளோட இடத்தை அதிகமாச்சு அப்படின்னா அதன் மீது செயல்பட மிதப்பு விசை வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக ஏற்படுது. ஓகே நண்பர்களே, இதிலிருந்து கொஸ்டின் வந்து 2 முக்கியமான கொஸ்டின்ஸ். முதல்ல வந்து அதாவது உப்பு தண்ணியில் முட்டை ஏன் மிதக்குது, நான் அவிச்ச முட்டைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் வந்து அவிச்ச முட்டையில் ஒரு சாதாரண முட்டையை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருப்போம். ஒரு நல்ல தண்ணியில் வச்சுருப்போம், அது வந்து மூழ்கிடும். அந்த முட்டையை தூக்கி உப்பு தண்ணியில் வைக்கும்போது மிதக்கும். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியினுடைய அடர்த்தி அதிகம், நன்னீரினுடைய அடர்த்தி வந்து கம்மி. அப்போ ஏற்கனவே மிதத்தல் விதிகள் பார்த்துட்டோம். இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம் இருக்குது. அதே ஒரு முட்டையை தூக்கி ஒரு நன்னீரில் வைக்கிறோம், அதே முட்டையை தூக்கி கடல் நீரில் வைக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுல எதுல மிதப்பு விசை அதிகமாக செயல்படும் அப்படிம்பாங்க. மிதப்பு விசை அதிகமாக செயல்பட்டுச்சுன்னா பொருள் வந்து மிதக்குங்க. மிதப்பு விசை அர்த்தம் மேல் நோக்கிய உந்து விசை. அப்போ மேல் நோக்கிய உந்து விசை அதிகமாச்சுன்னா அந்த பொருள் வந்து மிதக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்த உடனே சொல்லிடலாம் உப்பு நீர்ல தான் அதிகமான மிதப்பு விசை செயல்படும் நன்னீரை விட. அதுக்கு தான் இந்த சின்ன படம். இப்போ நன்னீர்ல அவிச்ச முட்டை போடுறோம், என்ன செய்வோம், அதுக்கு மேலே மிதப்பு விசை எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். உள்ள மூழ்கிடுதா, மூழ்கும் போது அதே மாதிரி செயல்பட மிதப்பு விசை எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அதே முட்டையை தூக்கி எங்கே போடுறோம், கடல் நீர் அல்லது உப்பு நீரில் வைக்கும் பொழுது மிதப்பு விசை பாருங்க அதிக அளவு இருக்குது, ஏன்னா அது மிதக்குது. அப்போ நம்ம இதுல இருந்து 2 முக்கியமான ஒன்வேடு எடுக்கணும். என்ன அப்படின்னா நன்னீரை விட, அதாவது நன்னீரை விட கடல் நீர் அல்லது உப்பு நீர், கடல் நீரில் என்னது மிதப்பு விசை அதிகம், கடல் நீர் ஏற்படுத்தக்கூடிய மிதப்பு விசை அதிகம். இதை வந்து நீங்க என்ன செஞ்சீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிதப்பு விசை அதிகமா செயல்படுறதுனால தான் ஒரு பொருள் வந்து மிதக்குது. நாம முதல்ல என்ன பார்த்தோம், அடர்த்தி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பொருள் மிதக்கும், அடர்த்தி அதிகமா இருந்துச்சுன்னா பொருள் உள்ள மூழ்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அடர்த்தி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதன் மேல் செயல்படுத்தக்கூடிய மிதப்பு விசை எப்படி இருக்குது, அதிகமா இருக்குது. அடர்த்தி அதிகமாயிட்டு அப்படின்னா அதுமே செயல்படக்கூடிய மிதப்பு விசை கம்மியாகிறது, அதனாலதான் பொருள் வந்து உள்ள மூழ்குது. ரைட்டா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும், கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வித டவுட்டுமே இல்லை, இனி வராது. ரைட்? அப்போ இதுல இருந்து நம்மளுடைய மெயின் ஏம் என்னதுன்னா ஒன் வேர்டு. அப்போ இந்த மிதத்தல் விதியிலேருந்து ஒன் வேர்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் எதுக்கு இவ்வளோ ரொம்ப நேரம் நடத்துகிறேன் அப்படின்னா மிதத்தல் விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு வகையில் இந்த கொஸ்டினை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது முதல்ல மிதத்தல் விதினா என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பொருள் எப்போ மூழ்கும்,
எப்போ மிதக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரு பொருள் எப்போ மிதக்கும் அப்படின்னா அந்த பொருளோட அடர்த்தி வந்து அந்த திரவத்தின் அடர்த்தியை விட திரவம் அல்லது நீர் எதுனாலும் நம்ம என்ன சொல்லிக்கலாம். இப்போ பொருளோட அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மிதக்கும். அதே மாதிரி பொருளோட நடத்தி திரவத்தின் நடத்தியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ள மூழ்கும். இது முதல் விதி. அப்போ அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அதன் மீது செயல்படும் மிதப்பு விசை எப்படி இருக்கும்? அதிக அளவு இருக்கும். அதனால தான் பொருள் மிதக்குது. இதே அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் உள்ள மூழ்கும். அப்போ அது மேல் செயல்பட மிதத்தல் விசை எப்படி இருக்கு? மிதப்பு விசை எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு. மேல் நோக்கி வந்து விசை கம்மியாக இருக்குது. இதுவும் ஒரு ரூல்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே என்னது கட்டாயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இனிமேல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நன்னீரில் மிதப்பு விசை அதிகமாக இருக்குமா அல்லது ஓர் நீரில் மிதப்பு விசை அதிகமாக இருக்குமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு டக்குன்னு அந்த முட்டை ஞாபகம் வந்துடணும். முட்டை ஞாபகம் வரும்போது என்ன செய்யும்? முட்டை மிதக்கும். அப்போ முட்டை மிதக்கும் போது உப்பு நீரில் தான் என்ன ஆகும்? அதிகமான மிதப்பு விசை செயல்படும். இனிமேல் இதிலிருந்து வரக்கூடிய ஒன் வேர்டை வந்து நீங்கள் செஞ்சிடக்கூடாது, தப்பு விடவே கூடாது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு மிதத்தல் விதிகள் பார்த்தாச்சு. நாளைக்கு ஆர்கிமிடிஸ் தத்துவமும் மிதத்தல் விதிகளுக்கான கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த பாய்மங்கள் டாபிக் எல்லாமே என்ன செஞ்சிடும்? கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.